வணக்க நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்துக்கு அடுத்ததா அஜித் குமார் நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் நாளைக்கு ஏப்ரல் 10 வியாழக்கிழமை வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில அந்த படம் பெரிய பிசினஸா எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். விடாமுயற்சி மகிழ் திருமணி இயக்கத்தில அஜித் குமார் நடிச்ச இந்த படம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு போல. இதற்கு அடுத்ததா குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படத்தில அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு ஜி. பிரகாஷ்குமார் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தெலுங்கு நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 250லேருந்து 300 கோடி செலவாயிருக்கு இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு. இப்போ வந்து இந்த படம் ப்ரீ பிசினஸா எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படம் வந்து ப்ரீ பிசினஸ்ல மிகப்பெரிய சாதனைய வந்து படைச்சிருக்கு. முந்தைய அஜித் படங்களுடைய எல்லா சாதனையும் இந்த படம் முறியடிச்சிருக்கு. குறிப்பா வந்து இந்த படம் ரைட்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70, 80 கோடிக்கு மேல போயிருக்கு. இந்த படத்த சன் டிவி வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தான் எல்லா மொழியிலயும் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இவங்க தான் வந்து ரைட்ஸ வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதேபோல ஓடிடி ரைட்ஸ வந்து Netflix வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து 95 கோடிக்கு இந்த படத்த ஓடிடி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2யும் சேர்த்தாவே கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல வந்திருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி தகவல்லாம் வெளிவந்தது. இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்பட்டது. அஜித் அவர்களுடைய எந்த படமும் இந்த சாதனைய படைச்சதில்ல. அதேபோல இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ வந்து டி சீரிஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 20 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு விலை கொடுத்ததா தகவல் இருக்கு. அதனால இதுவுமே வந்து ஒரு சாதனையா பார்க்கப்படுது. அஜித் படங்களுடைய ஆடியோ ரைட்ஸ இந்த படம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேபோல இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் அவங்க வந்து வாங்கியிருக்கிறதாவும், அவங்க வந்து 40லேருந்து 50 கோடிக்கு இந்த படத்த வாங்கியிருக்கிறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதேபோல இந்த படத்துடைய ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ முன்னாடி வந்து கோல்டு மைன்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கேடி அப்படின்ற ஒரு ஸ்டுடியோஸ் அவங்க வந்து வாங்கியிருக்கிறதா இப்போ தகவல் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து 20 கோடிக்கு மேல இந்த படத்துக்கான ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆக ஆக மொத்தம் டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 300 கோடிக்கு மேல ப்ரீ பிசினஸ் வந்து பண்ணியிருக்கு. ஆனா ஒரு 250லேருந்து 300 கோடி தான் அந்த படத்துடைய பட்ஜெட்டு. ஆனா இப்போ வந்து 300 கோடிக்கு மேல இந்த படம் இப்பயே வந்து ப்ரீ பிசினஸ்ல சாதனை பண்ணியிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் மிகப்பெரிய அளவுல வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகப்போகுது. அதனால மிகப்பெரிய வசூல் சாதனைய அந்த படம் படைக்கும். கிட்டத்தட்ட 5 நாள் இந்த படம் வேற லெவலான வசூல வந்து வாரி குவிக்க போகுது அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் அ ப்ரீ பிசினஸ் மட்டும் இல்லாம, இந்த படம் போஸ்ட் அ ரிலீஸ்லயும் இந்த படம் வேற லெவலா சாதனை படைச்சு, அஜித் அவருடைய கேரியர்லயே உச்சம் தொடப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.